என்ன பேபி? டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா. தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். தன்ஷிகாவை வந்து தன்ஷிகாவை வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா. என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29th வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். ஒரு விஷயம்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. 12 வயசு வித்தியாசம், 15 வருஷம் நட்பு எப்படி காதலா மாறுச்சு? நடிகை சாய் தன்ஷிகா நடிச்சிருக்க யோகிடா திரைப்படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில விஷால் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அப்பவே பல பேர் சர்ப்ரைஸ் ஆகியிருந்தாங்க. என்னடா சாய் தன்ஷிகாவுடைய பட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு விஷால் வந்திருக்காருன்னு பலரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அதே நிகழ்ச்சியில தன்ஷிகா பேசும்பொழுது என்ன பேபி சொல்லிடலாமான்னு விஷால் அவர்களை கேட்டுட்டு, எனக்கும் நடிகர் விஷாலுக்கும் வர ஆகஸ்ட் 20ஆம் தேதி திருமணம் நடக்க போகுதுன்னு அவங்களுடைய திருமண செய்திய அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. விஷால் அவர்கள் ஏற்கனவே வேற ஒருத்தவங்க கூட திருமணம் வரையும் போய் அந்த திருமணம் நின்றுடுச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா சாய் தன்ஷிகாவோட 15 வருஷமா பழகுற விஷால் அவங்கள சீக்கிரட்டா காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை தொடர்ந்து தன்ஷிகா அந்த நிகழ்ச்சியில விஷால் அவர்களை பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஷால் எனக்கு நிறைய விஷயங்கள்ல உதவி பண்ணிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஆக்டர். அப்படி இருந்தும் என்னுடைய வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அப்படி யாரும் வீட்டுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா விஷால் எனக்கு பண்ணாரு. அவருடைய உதவி செய்யற குணம் தான் எனக்கு அவரை பிடிக்க வச்சுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து விஷால் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். அன்னைக்குதான் நான் தன்ஷிகா அவர்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடியே நடிகர் சங்க பில்டிங்க திறக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்கத்துடைய பில்டிங்க ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. தன்ஷிகாவோட அப்பா இங்கிட்டு இருக்காரு. அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் இருக்கே என்னோட சோல்மேட் தன்ஷிகா, இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் என் குடும்பம் சார்பாக, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம், நான் தன்ஷிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். நான் தன்ஷிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். நாங்கள் வந்து மறுபடி நடிகைகளா உங்களை மறுபடியும் சந்திப்போம். அது வேற விஷயம். ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில், எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும். ஏன்னா நான் இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும். வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லி தான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங், ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா. தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். தன்ஷிகாவை வந்து தன்ஷிகாவை வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு, இதை விட என்ன வேணும்? இதுலேயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்கிறாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் அண்ணன், நீங்கள் சிரிக்கிறதும் சரி, அண்ணன் மக்கள்ராஜன் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்ட, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்ஷிகா அப்பா கிட்ட சொன்னேன்.
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை. பட் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக தூங்குவேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும், ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவாக எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்கள் டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன். வந்து எல்லார் ஃபேஸ்லேயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது. ஐ குட் ஃபீல் த ஜாய். ஒன்றும் இல்லை, இந்த படத்தையும் ஆதரிங்க, கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன பேபி? இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல. காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவுசெய்து நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது. அதுக்கு மேலே நண்பர்களாக உறவினர்களாக உங்கள் கூட இருந்து ட்ராவல் ஆகிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29 வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்கே பார்த்தாலும் எந்த எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்களில் எப்போவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார். எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ. அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.